சாதாரண ஒரு பேக்கரி பிரச்சனை ரெண்டு நாடுகளுக்குள்ள போரை உண்டாக்குனது மட்டும் இல்லாம அதுல சுதந்திரமா இருந்த ஒரு நாடை சர்வாதிகார நாடா மாத்திருக்கு. யோசிச்சு பாருங்க, சாதாரண பேக்கரி பிரச்சனை ஒரு நாட்டோட மொத்த தலையெழுத்தையுமே மாத்திருக்கு. எப்பயுமே ரெண்டு பேருக்குள்ள நடக்க ஒரு பிரச்சனை ரெண்டு குடும்ப பிரச்சனையா மாறும், இல்ல ரெண்டு ஊர் பிரச்சனையா மாறும். ஆனா இங்க எப்படி ரெண்டு நாட்டோட பிரச்சனையா மாறுனுச்சு, ஆக்சுவலா இந்த போர் எப்ப எங்க நடந்துச்சு, அது கூடவே யார் இந்த போரை பயன்படுத்தி சர்வாதிகாரியா மாறினா, இது எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1821 வருஷம் மெக்சிகோ ஸ்பெயின் இருந்து சுதந்திரம் வாங்குறாங்க. அங்க இருந்தா பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மெக்சிகோ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, திருட்டு, தெருக்கல்ல சண்டை, முக்கியமா அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சிகள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மெக்சிகோ சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்து மெக்சிகோல கடை போட்டிருக்க பிரெஞ்சுக்காரங்களோட கடைகள்ல மட்டும் திருட்டும் தாக்குதலும் அதிகமாகவே இருந்திருக்கு. அப்படி ஒரு பிரெஞ்சுக்காரரோட பேஸ்ட்ரி கடை, அதாவது பேக்கரியை மெக்சிகோவோட அரசாங்க அதிகாரியை தாக்கி அதை சேதப்படுத்தியிருக்காரு. அதை நேருக்கு நேரு பார்த்த அந்த பேக்கரியோட ஓனர் நேரா மெக்சிகோ கவர்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி என் கடையை சேதப்படுத்தியிருக்காரு, அதுக்கான நியாயமும் இழப்பீடா 60,000 பேயோஸ், அதாவது மெக்சிகன் அமௌண்ட்டுக்கு $60,000 கேட்டிருக்காரு. ஆனால் மெக்சிகன் கவர்மெண்ட் அவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க. இவருக்கும் வேற வழி தெரியாம தன்னோட பிரச்சனையை தன்னோட தாய்நாடான பிரான்ஸுக்கு கொண்டு போறாரு. அப்ப பிரான்ஸை ஆட்சி செஞ்ச லூயிஸ் பிலிப்பேங்கிற அரசரும் இவரோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம மெக்சிகோ ஏற்கனவே அவங்களுக்கு தர வேண்டிய கடன் தொகையோட இவர் இழப்பீடையும் சேர்த்து 6 லட்சம் பேசோஸை மெக்சிகோ தரணும்னு ஒரு இறுதி எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் மெக்சிகன் கவர்மெண்ட் எங்களாலாம் பணம் தர முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னதால 1838 வருஷம் மெக்சிகோவோட முக்கியமான போர்ட், அதாவது துறைமுகத்தை பிரெஞ்சு அரசாங்கம் கைப்பற்றி போர ஆரம்பிக்கிறாங்க. போர் ஆரம்பிச்ச விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனையால அமெரிக்கா பிரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு கப்பலும் சில வீரர்களையும் அனுப்புறாங்க. இங்க கூடுதல் வீரர்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரெஞ்சு அரசாங்கம் அந்த துறைமுகத்தை மட்டும் இல்லாம அந்த துறைமுகம் இருந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் திடீர்னு தாக்கி அந்த மொத்த நகரத்தையுமே கைப்பற்றாங்க. கூடவே அந்த நகரத்தில் இருந்த மெக்சிகன் கடற்படை வீரர்களையும் சிறைப்பிடிக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியாத சமயத்துல தான் மெக்சிகோ அவங்க ஒதுக்கி வச்ச ஒரு வீரரை திருப்பி கூப்பிடுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோ லோபஸ் டி சாண்டா ஆன். இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் தான் மெக்சிகோவை சில காலங்களுக்கு சர்வாதிகார ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இவர் எப்படி அதை பண்ணாருங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் மெக்சிகோ இவங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு பார்ப்போம். 1836 வருஷம் மெக்சிகோ புரட்சி சமயத்தில் இவர் தோல்வி இறந்ததால அரசாங்கம் இவரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்போ வேற வழி இல்லாமல் இவரையே மறுபடியும் கூப்பிடுறாங்க. இவர் திருப்பி போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தற்காலிக படையை உருவாக்கி பிரெஞ்சு அரசாங்கம் ஆக்கிரமிச்சு வச்ச துறைமுகத்திலிருந்து பிரெஞ்சு வீரர்களை விரட்டி அடிக்கிறாரு. அந்த போர்ல அவரோட காலில் அடிபட்டு அவரோட காலை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. அவரோட அந்த காலையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த பாட்டில் அவரோட காலுமே மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இப்படியே ஒரு 4 மாசமா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமா முடிந்ததால மெக்சிகோ கவர்மெண்ட் அவங்க கடனோட சேர்த்து அந்த பேக்கரிக்காரருக்கு தர வேண்டிய இழப்பீடையுமே கொடுக்குறாங்க. இதோட பேஸ்ட்ரி வார் முடிஞ்சிருச்சு. ஆனா மெக்சிகோவை தோல்வியிலிருந்து காப்பாத்தின சாண்டா ஆனாவோட சம்பவம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தன் நாட்டை பாதுகாக்க தன் காலையே கொடுத்ததால மக்கள் இவரை ஹீரோவா பாக்குறாங்க. அதை பயன்படுத்தி 1842 வருஷம் இவர் மெக்சிகோவுக்கு ஜனாதிபதியா மாறுறாரு. ஆக்சுவலா இவர் ஏற்கனவே ஜனாதிபதியா இருந்தவர் தான். 1836 மெக்சிகன் புரட்சியில இவர் தோல்வி அடைந்ததால மொத்தமா பதவியிலிருந்து விலகி இருப்பாரு. இவர் மறுபடியும் ஜனாதிபதியா பதவியேற்றதுக்கு அப்புறம் பண்ண செயல்கள் தான் ஹைலைட். என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் போர்ல இழந்த தன்னோட காலை ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. அதை தோண்டி எடுத்து ஊர்வலமா மெக்சிகோக்குள்ள கொண்டு வந்து பீரங்கி குண்டுகள் முழங்க அவரோட காலை அவரே அடக்கம் பண்றாரு. அதாவது அவர் காலை அவர் அடக்கம் பண்றாரு. இது மட்டும் இல்லாம இவர் பண்ண சில செயல்கள் சர்வாதிகார ஆட்சியை வெளிப்படுத்தினதால மக்கள் இவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவர் மேல எதிர்ப்பை காட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் அடக்கம் பண்ண இவரோட காலை தோண்டி எடுத்து அதை கயிறு கட்டி தெருக்கல்ல இழுத்துட்டு போய் அவர் மேல உள்ள எதிர்ப்பை காட்டியிருக்காங்க. இதே மாதிரி இவர் மேல இருக்க எதிர்ப்பை நீடிச்சுட்டே போறனால 1846 வருஷம் இவர் அதிகாரத்திலிருந்து இறக்குனது மட்டும் இல்லாம இவரை நாடே கடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மரியாதையான பர்சன் தான் மரியாதை இழக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாம போறாரு. வேற எங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதை இவர் சமாளிக்க போறப்ப இவர் இழந்த எல்லா மரியாதையும் திருப்பி கிடைக்குது. ஆனா மறுபடியும் அவரோட செயலாலேயே அவரோட மரியாதை எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிறாரு. அதாவது முன்ன இருந்ததை விட மோசமா காலி பண்ணிக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம்னா அந்த செகண்ட் சான்ஸை பயன்படுத்திக்க தெரியாத ஒருத்தருக்கு அந்த செகண்ட் சான்ஸை கொடுக்கறதுல எந்த ஒரு பயனுமே இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது.
உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்.